इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् விஷயத்துவ விஷயத்துல சாஸ்திரங்களை பற்றி விஸ்தாரமாக உபன்யாசம் பண்ண எனக்கு அவ்வளவு விவரமா சொல்ல தெரியுமான்னு முடியாது, என்னால முடியாது. இருந்தாலும் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த உள்ள விஷயம் மேல சொல்ல வேண்டிய விஷயம் இருந்தால் அது சுலபமாக புரிய வைக்கிற பொறுப்பு அவரை செஞ்சது. இந்த அத்வைத சித்திங்கிறது வாத கிரந்தம். வாதம்னு சொன்னா அதுக்கு சில நியமங்கள் உண்டு. நியாயசாஸ்திரத்துல வாதம் பண்ற முறைகள் எல்லாம் பத்தி நிறைய விசாரம் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப அதாவது சொல்ல போனா இந்த நியாயசாஸ்திரம் வைசேஷிக சாஸ்திரம்னு ரெண்டு சாஸ்திரம் இருக்கு. அதுல பதார்த்தங்களை நிரூபணம் பண்றதுக்காக வந்த சாஸ்திரம் வைசேஷிக சாஸ்திரம். 7 பதார்த்தம், உலகம் எத்தனை விதம், உலகத்துல உள்ள பதார்த்தத்தை எத்தனை விதமா பிரிக்கலாம் அப்படின்னு பிரிச்சு அதை நிரூபணம் பண்ணக்கூடிய சாஸ்திரம் வைசேஷிக சாஸ்திரம். இந்த நியாய சாஸ்திரம் இருக்கு, இது தத்துவஞானத்துக்கு, அதாவது தத்துவஞானம் ஒண்ணுதான் மோட்சத்துக்கு சாதனம்ங்கிறது சித்தம், அதை விட்டா வேற வழி இல்லை. ஆனா தத்துவஞானத்தை அடையிறதுக்கு நாம சில விசாரங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அந்த விசாரம் பண்ணும் போது வாதம் அப்படின்னு ஒரு முறை, அந்த வாதம் எப்படி பண்ணணும் அதை பத்தி நிரூபணம் பண்றது நியாயசாஸ்திரம். ஒரு தத்துவத்தை நிர்ணயம் பண்றது, தத்துவம்னா நம்ம பொதுவாக சொல்லுவோம் பிரம்ம தத்துவங்கிறது மாத்திரம். பிரம்ம தத்துவங்கிறது தெரிஞ்சுன்னா மோட்சத்துக்கு காரணம். ஒரு தத்துவத்தை நிரூபணம் பண்ணணும், அதுவும் ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு 2 விதம் இருக்கு. ஒண்ணு, நாமளே ஹேதுக்களை சொல்லி இதுதான் இந்த மாதிரி உபபத்திகள் எல்லாம் சொல்லி இதுதான் தத்துவம் அப்படின்னு நிரூபணம் பண்றது ஒண்ணு இருக்கு. இன்னொரு விதம் என்னன்னு கேட்டா, அது எப்ப உபயோகப்படும்னா இந்த தத்துவத்தை ஆட்சேபிக்கிறவன் இன்னொருத்தன் இருக்கும்போது அவனுக்கு புரிய வைக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. இது ஒரு விதம். அதாவது அவன் எந்த ஆட்சேபங்களை தெரிவிக்கிறானோ அந்த ஆட்சேபங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை சொன்னோம்னா அப்ப அவன் நாம சொல்றதை ஒத்துப்பான். அவன் எதை கேட்கிறானோ அது சரியானபடியான பதில் நம்ம கொடுத்தோம்னா சரி. ஏன்னா சாதாரணமாவே புத்தி எப்படி யோசிக்கிறதுன்னு சொன்னா ஒரு விஷயம் இது சரியா தப்பா அப்படின்னு தானே விசாரம் பண்ணி பார்க்க, சில சமயம் தப்பு அப்படின்னு தோன்றது. சரியான வஸ்துவாகவே இருக்கலாம், விஷயம் சரியாகவே இருக்கலாம், ஆனா அது தப்பு அப்படின்னு தோன்றது. இப்போ இது தப்பு இல்லைன்னு ஒருத்தர் நிரூபணம் பண்ற பரியந்தம் நாம அந்த விஷயத்தை தப்புன்னு தான் நினைச்சிருக்கோம், சரின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். அந்த விஷயம் சரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதனால அப்ப நிரூபணம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஏற்படும். 2 பேர் பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுறது. அவன் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றான், அந்த அபிப்பிராயத்துல உள்ள தப்பு, தோஷம், குணம் இதை இன்னொருத்தன் தெரிவிக்கிறான். இது மேல ஏதாவது தோஷம், ஏதாவது ஆட்சேபம் இருக்காங்கிறத அவன் சொல்றான். இந்த மாதிரி பரஸ்பரம் 2 பேர் சேர்ந்து ஒரு தத்துவ நிர்ணயத்துக்காக விசாரம் பண்றாலே இதுக்கு வாத கதா அப்படின்னு. இந்த மாதிரி 2 பேர் சேர்த்து விசாரம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு 2-3 விதத்துல வரலாம். ஒரு தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதை ஏற்படலாம், அல்லது 2 பேருக்கும் போட்டி போட்டு யார் ஜெயிக்கிறா பார்க்கலாம், இந்த வாதத்தில் நான் ஜெயிக்கிறேன்னா நீ ஜெயிக்கிறேன்னா பார்க்கலாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல ஒரு கதை, இதே மாதிரி விசாரம் ஏற்படலாம். இந்த மாதிரி 2 விதத்தா பிரிக்கலாம். இப்ப தத்துவ நிர்ணயத்துக்காக இந்த விசாரம் பண்ற இதுக்கு கதா, இந்த
கதைக்கு வாத கதா அப்படின்னு இன்னொருத்தரை ஜெயிக்கிறதுக்காக ஒரு விசாரம் செய்யப்படுமே. அதுலயும் ரெண்டு விதம் இருக்கு. ரெண்டு விதம்னா இவனுடைய பட்சம் ஒண்ணு, அவனுடைய பட்சம் ஒண்ணு. என் பட்சம் சரியா உன் பட்சம் சரியான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு விசாரம். நீ சொல்றது தப்பு, நான் சொல்றது சரி அப்படின்னு ஸ்தாபனம் பண்றது. இது ஒரு கதா. இது ஒரு விசாரத்தினுடைய ஒரு முறை. இதுக்கு ஜல்ப கதா இருக்கு. இன்னொரு முறை என்ன இருக்குன்னா, நீ சொல்றது தப்பு, அவ்வளவுதான், என்னுடைய பட்சம் ஒண்ணும் இல்லை. இதுக்கு விதண்டா கதான்னு சொல்றோம். வாதம், ஜல்பம், விதண்டா அப்படின்னு 3 விதமா இந்த விசாரம். வாதங்கிறது தப்பு நிர்ணயத்துக்கு உபயோகப்படக்கூடிய விசாரம். ஜல்பங்கிறது இது ஒரு சமயம் தத்துவ நிர்ணயத்துக்கும் உபயோகப்படும், ஆனா இன்னொருத்தனை ஜெயிக்கிறதுக்கும் உபயோகப்படக்கூடிய விசாரம். விதண்டாங்கிறது இருக்கு, அது வெறும் இன்னொருத்தனை ஜெயிக்கிறதுக்காக மாத்திரம் செய்யக்கூடிய விசாரம். இந்த மாதிரி 3 விதமான விசாரங்கள் இருக்கு. இத கதான்னு சொல்லுவா. கதையில இந்த கதை இல்லை, இந்த இடத்துல சாஸ்திரத்துல இத கதா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த கிரந்தத்துல எந்த மாதிரி விசாரம் இதுன்னு பார்க்கணும். இப்ப நியாயாமிர்தம்ங்கிற கிரந்தத்துக்கு பதில் சொல்றதுக்காக இந்த கிரந்தம் ஏற்பட்டிருக்கு. இப்போ நியாயாமிர்தக்காரர் துவைத பட்சம், இவர் அத்வைத பட்சம். துவைத பட்சத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய அந்த நியாயாமிர்தக்காரர் இப்போ அவருடைய இந்த கிரந்தத்துல பண்ணிருக்கிற வேலை என்னன்னு கேட்டா, அத்வைதம் தப்பு. அத்வைதத்துல அவர் அவ்வளவு புத்தகங்களை பார்த்திருக்கார். இதுக்கு முன்னாடி பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இவருக்கு முன்னாடி இருந்த ஒரு 100 புத்தகமாக நிச்சயமா அவர் பார்த்திருப்பார். அத்தனை புத்தகங்களையும் பார்த்து எல்லாத்திலையும் தோஷம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் அவருடைய வேலை. இதுக்காகவே அவர் இவ்வளவு பெரிய புத்தகம் எழுதினார் நியாயாமிர்தம். நியாயாமிர்தத்துல அவர் தன்னுடைய சித்தாந்தத்தை நிரூபணம் பண்ணது ரொம்ப குறைவு. முழுக்க அத்வைத சித்தாந்தத்தை உள்ள தோஷத்தை தான் நிரூபணம் பண்ணி. அப்படியானால் இந்த அத்வைத சித்திக்காரர் என்ன பண்ண வேண்டியது இருந்தது? அந்த தோஷத்துக்கு பரிசாரம். இந்த தோஷம் நீங்க சொல்றே, இதுக்கு என்ன பதில் அப்படின்னு பதில் சொல்றதுக்காகவே வந்தது இந்த அத்வைத சித்தி கிரந்தம். இதுக்கு முன்னாடி இந்த நியாயாமிர்த கிரந்தத்துக்கு பதில் எத்தனையோ பேர் சொல்லிவிட்டா, ஒரு போக்குல சொல்லிட்டு போயிட்டா. இதுக்காக ஒரு புத்தகத்தை எழுதல. ஆனா அத்வைத சித்திங்கிற இந்த புத்தகம் அதை ஒன்னையே மனசுல வச்சிருந்து அதுக்காக வந்த கிரந்தம். அப்ப இந்த கிரந்தம் என்ன ஆச்சுன்னா வாத கிரந்தம் ஆயிடும். அவன் ஒண்ணு ஆட்சேபம் சொன்னா நான் அதுக்கு பதில் சொல்லணும், இதுக்கு மேல அவன் ஏதாவது ஆட்சேபம் பண்ணா அதுக்கு பதில் சொல்லணும். அப்ப 2 பேர் சேர்ந்து விசாரம் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அப்படி சொன்னா இப்ப அவர் சொன்ன ஆட்சேபத்துக்கு பதில் சொல்லி அத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த அத்வைத சித்திக்காரருக்கு 3 கதை இருக்கு. அதாவது வாத கதா, ஜல்ப கதா, விதண்டா கதா. இந்த 3 கதையில எதையாவது ஒரு கதையை அந்த நியமங்களை அனுசரித்து நான் இப்போ அந்த நியாயாமிர்தக்காரருக்கு பதில் சொல்லியாகணும் அப்படின்னு பிரதிஜை பண்ணிட்டார். அநேகமா இவர் விதண்டா கதையை ஒட்டி இந்த விசாரம் பண்ணல. நியாயாமிர்தக்காரர் சொன்னது தப்புன்னு மாத்திரம் சொல்றதுக்காக அத்வைத சித்தியில ஒரு வாக்கியமும் இல்லை. அவர் சொன்ன ஆட்சேபங்களுக்கு பதில் சொல்லி அவர் மேல பிரத்யாட்சேபம் பண்ணியிருக்கார். பல இடத்துல தன்னுடைய பட்ச சித்தாந்தத்தை ஸ்தாபனமும் பண்ணியிருக்கார். அதனால இந்த அத்வைத சித்திங்கிற இந்த கிரந்தம் வாத கதா, ஜல்ப கதா இந்த 2 கிரந்தங்களுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். அவரே சொல்லியிருக்கார், போதாய வாதி விஜயாய தத்வராணாம் அத்வைத சித்தி நியமஸ்து முதே புதானாம். போதாய அப்படின்னு சொன்னா நம்ம அத்வைதிகளுக்கு அத்வைத தத்துவம் புரியறதுக்காகவும், அதே சமயத்துல வாதி விஜயாய அந்த எதிராளி சொல்லக்கூடிய ஆட்சேபம் இருக்கு அதுக்கு நிராகரணம் பண்ணி அவனை ஜெயிக்கிறதுக்காகவும் இந்த கிரந்தம் உபயோகப்படணும் அப்படின்னு சொன்னதுனால இது வாத கதா, ஜல்ப கதாங்கிறது 2 விதமான கதைக்கு உதாரணமா இருக்கக்கூடிய கிரந்தம். இப்போ என்னாச்சு? இப்ப நான் முதல் வாதத்துக்கு இப்ப வரேன். வாத கதை, ஜல்ப கதை இது 2க்கும் நியாயசாஸ்திரப்படி ஒரு நியமங்கள் இருக்கு, எப்படி வாதம் பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது வாதத்துக்கு சில நியமங்களை அனுசரித்து இவ 2 பேரும் பேசணும். 2 பேர் தான் பேசலாம். இவர் வாதி, இவர் பிரதிவாதி. இவ 2 பேருக்கு பத்தியில இவங்க கேட்கிற கேள்விக்கு இவங்க பதில் சொல்லணும்,
இவனுக்கு அவன் பதில் சொல்லணும். இது வாதி பிரதிவாதி, இவ ரெண்டு பேரும் விசாரத்துக்கு இறங்கக்கூடியவா. இந்த விசாரத்துக்கு மத்தியஸ்தர்னு ஒருத்தர் சபாபதி. அவர் எப்படி இருக்கணும்னு சொன்னா, ரெண்டு பட்சத்தினுடைய தத்துவத்தையும் தெரிஞ்சுட்டு பட்சபாதம் இல்லாமல் நிர்ணயம் பண்ணக்கூடியவராக இருக்கணும். அவர் தான் ஜெயபராஜயத்தை தீர்மானம் பண்றவர். யாரு ஜெயிச்சா இந்த வாதத்துல அப்படின்னு தீர்மானம் பண்றவர் அவர். இந்த மத்தியஸ்தரை சில காரியங்கள் பண்ணணும்னு இருக்கு. இந்த விசாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ ரெண்டு பேரும் விசாரத்துக்கு உட்கார்ந்துருக்கா. ஜனங்கள் நிறைய பேர் அதை கேட்கறதுக்காக வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மத்தியஸ்தராக ஒருத்தர சபாபதியா ஒருத்தர எடுத்திருக்காலே, அந்த மத்தியஸ்தரானவர் இவருடைய முக்கிய கர்த்தவியம் இந்த வாதத்துல யாரு ஜெயிச்சாங்கிறத சொல்றதுதான். ஆனாலும் அவர் அதுக்கு முன்னாடி சில வேலைகள் செய்ய வேண்டும். என்னன்னு கேட்டா, விப்ரதிபத்தி வாக்கியம் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை தெரிவிக்க வேண்டியது. விப்ரதிபத்தி வாக்கியம்னா ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கிறேன். இந்த சப்தம்ங்கிறது நித்தியமா அனித்தியமா அப்படின்னு விசாரம் நடக்க போறது இருக்கு. நையாயிகன் சப்தம் அனித்தியம் அப்படின்னு வாதாடுவான், மீமாம்சகன் நித்தியம்னு வாதாடுவான். இந்த சபையில அதை பத்தி சர்ச்சை நடக்க போறது. அவன் என்ன சொல்றான், இவன் என்ன சொல்றான், எந்த பட்சம் கட்சியில நிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணான். இப்ப இந்த இடத்துல சபாபதியானவர் இவ ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சப்தா நித்யோ நவா அப்படின்னு ஒரு போடுவாராம், ஒரு வாக்கியத்தை சொல்லுவாராம். சப்தோ நித்யோ நவா, இது எல்லாரும் கேட்பான். சப்தா நித்யோ நவா, இதுக்கு அர்த்தம் எல்லாருக்கும் புரியும். ஓ, சப்தம் நித்தியமா அனித்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடி இவர் சப்தம் நித்தியம்ங்கிற பட்சத்தை எடுத்துன்னு பேச போறார், இவர் அனித்தியம்ங்கிற பட்சத்தை எடுத்து பேச போறார். இவ ரெண்டு பேருக்கும் விசாரம் இப்ப நடக்க போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண வேண்டியது இந்த மத்தியஸ்தருடைய சபாபதியுடைய ஒரு கர்த்தவியம். இப்படி இருக்கா. இந்த சப்தோ நித்தியோ நவான்னு ஒரு வாக்கிய பிரயோகம் அவர் பண்ணினாரு. இதுக்கு விப்ரதிபத்தி வாக்கியம், அதாவது சந்தேகத்தை தெரிவிக்கக்கூடிய வாக்கியம். இந்த வாக்கியத்தினால சந்தேகம் ஏற்படலாம். இப்ப இந்த சந்தேகத்தை தெரிவிக்கக்கூடிய இந்த வாக்கியம் இருக்கு, விப்ரதிபத்தி வாக்கியம். இந்த வாக்கியம் மத்தியஸ்தர் முதல்ல செய்ய வேண்டியது அப்படின்னு நியாய சம்பிரதாயம், நியாயசாஸ்திரத்துல சொல்லப்பட்ட நியமம். இப்ப இங்க நம்ம எதை பத்தி விசாரம் பண்ண போறோம், இந்த மித்யாத்வத்தை பத்தி தான் முதல்ல விசாரம் பண்ண போறோம். ஒரு சொன்னார், அத்வைத சித்தியை தான் புத்தகத்துக்கு பேர் வச்சிருக்கேன், ஆனா அத்வைத சித்திக்கு முன்னாடி துவைத மித்யாத்வத்தை நான் ஸ்தாபனம் பண்ண போறேன். அத்வைத சித்தேகே துவைத மித்யாத்வ சித்தி பூர்வகத்வா துவைத மித்யாத்வமேவ பிரதமம் உபபாத நியமம் அப்படின்னு முதல்ல பிரதிஜை பண்ணார். அப்ப துவைத மித்யாத்வம் இந்த விஷயத்துல பெரிய கோலாகலமா இருக்கு. துவைதம் சத்தியம் அந்த பட்சம், துவைதம் மிச்ச இந்த பட்சம். இப்ப இத ரெண்டையும் இப்ப மோதல் இப்ப விசாரம் பண்ணியா. அப்படியானால் இதுக்கு ஒரு விபத்தி இப்ப மத்தியஸ்தர வச்சிருந்த இந்த விசாரம் என்ன தனியா ரெண்டு பேர் தனியா விசாரம் பண்ணானா என்ன நிர்ணயம் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு இதுதான் நிர்ணயமா எடுத்து நான் தான் ஜெயிச்சேன்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அது ஒன்றும் சுவாரஸ்யப்படாது, தத்துவத்திற்கு உபயோகப்படாது. அதனால 4 பேருக்கு எடுத்தா போல மத்தியஸ்தன் ஒருத்தனை வச்சுட்டு அதுக்கு அப்புறம் இந்த விசாரத்தை பண்ணணும்னு இருக்கு. இப்போ இந்த மத்தியஸ்தன் விபத்தியை காமிக்கிறேன். அதாவது மித்யா நவா, எந்த விஷயத்துல விபத்தி, மித்யாத்வ விஷயத்துல விபத்தி அப்படின்னா இங்க ஒரு விபத்தி காமிக்கிறது வழக்கம் என்னன்னா, பிரம்ம பிரமாதிரிக்தா பாத்தியத்வே சதி சத்வேன பிரதீத்யரகத்வே சதி சின்னம் மித்யா நவா அப்படின்னு ஒரு விபத்தி காமிக்கிறாங்க. இந்த விப்ரதிபத்திக்கு மேல இது மித்யா அப்படின்னு வாதாடுறான் அத்வைதி, மித்யா இல்லைன்னு வாதாடுறவன் துவைதி. இப்படி விசாரம் இது ஆரம்பிக்கிறது. இந்த சம்பிரதாயம் அனாதி காலமா வந்துட்டே இருக்கு. அத்வைத கிரந்தங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி விப்ரதிபத்தியை பிரதர்சனம் பண்ணி வாத கிரந்தத்துல விப்ரதிபத்தியை காமிச்சு அதுக்கு மேல ஒரு பட்சத்தை எடுத்துட்டு தீர்மானம் பண்ணி விசாரம் நடக்கும். நியாயாமிரதக்காரர் பண்ணின முதல் ஆட்சேபம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு விப்ரதிபத்திய மத்தியஸ்தன் தெரிவிக்கிறதுன்னு இருக்கே, அந்த விப்ரதிபத்தியே வியர்த்தம், அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது ஏதோ தார்க்கிகன் சொல்லிட்டானேன்னு ஒரு சம்பிரதாயமாக சொல்றதே தவிர மற்றபடி இந்த விப்ரதிபத்திக்கு ஒரு உபயோகமும் இல்லை. இந்த விசாரத்தை அவருக்கு காரணம் காமிக்கிறார். அது அவர் நல்ல ஒரு விசார சக்தி உள்ளவர். அவர் சொல்றார், இந்த விசாரத்துக்கு உபயோகப்படாத ஒரு வார்த்தை
வார்த்தைய கூட அங்க நாம பேசப்படாது. மத்தியஸ்தனாக இருக்கிறவனும் இது நியமங்கள்ல பேசணும். மத்தியஸ்தனாக இருக்கிறவனும் அந்த வாதி பிரதிவாதிகளோ அந்த விசாரத்துக்கு உபயோகப்படாத ஒரு வார்த்தையை கூட பேசக்கூடாது. இது ஒரு நியமம். ஏதாவது பேசினா ஒரு நிகிரஸ்தானம் உனக்கு பேசுறது இது எனக்கு தெரியல, நீ போயிடுவோம். இவா ரெண்டு பேரும் விசாரத்துக்கு பொறுக்கி எடுக்கிறவாளையும் வாதி பிரதிவாதிகளையும் ஜாக்கிரதையா இவா விசாரம் பண்றதுக்கு யோக்கியத்தை இருக்கா அப்படின்னு பார்த்து பரீட்சை பண்ணி அதுக்கு அப்புறம் தான் விசாரத்துக்கு எடுத்துக்கணும். அந்த 2 வருஷத்துல இருக்கலாம். ஆனா அவன் தெரிஞ்சிருந்தாலும் அவனுக்கு இவன் கேட்ட கேள்விகள்லாம் பதில் சொல்ற தைரியம் இல்லை, அல்லது இவன் எதிராளி கேள்வி கேட்கும் போது மனசு கலங்கி போயிடுறது, ஞாபகம் வரமாட்டேங்கிறது, இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் இருந்தால் அப்ப அவனை அந்த விசாரத்துக்கு எடுத்துட்டு அவனை தள்ளி விடணும். யாருக்கு எதிராளி சொல்லக்கூடிய விஷயத்த மனசுல வாங்கிட்டு அதுக்கு பதில் சொல்லக்கூடிய சாமர்த்தியம் இருக்கோ அப்பேற்பட்ட வாதி பிரதிவாதிகளை தான் விசாரத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்றது அந்த சாஸ்திரத்துல. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விப்ரதிபத்தி வாக்கியம் இந்த மத்தியஸ்தன் ஆரம்பத்துல தெரிவிக்கணும்னு ஒரு நியமம் பண்ணிருக்கு. இந்த நியமம் அந்த விசாரத்துக்கு எந்த விதத்திலையுமே உபயோகப்படாதுங்கிற காரணத்தினால இது ஒரு சம்பிரதாயமா வந்து சொல்றாளே தவிர இது செய்யக்கூடாது, இது வியர்த்தம். இதுதான் முதல் ஆட்சேபம். இன்னும் உள்ளுக்குள்ள கிரந்தத்துக்குள்ள நுழையல, கிரந்தத்துக்கு வெளியில இந்த அத்வைதிகள் இப்படி ஒரு விப்ரதிபத்தி வாக்கியத்தை காமிக்கிறாரே அதுவே அபத்தம் வியர்த்தம் அப்படின்னு நியாயாமிரக்காரர் ஆட்சேபம். இது வியர்த்தம்னு சொன்னால் மாத்திரம் இது சித்தமாயிடாது. இது எப்படி வியர்த்தம்ங்கிறதையும் காமிக்கணும். இதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு எப்படின்னு காமிக்கணும்னா என்ன பிரயோஜனமாக இருக்கலாம் அதை சிந்தனமா இதுக்கு என்ன பிரயோஜனம் சம்பவிக்கலாம் அப்படின்னு விசாரம் பண்ணி பார்த்து அது எதுவுமே இங்க இல்லை அப்படின்னு சொன்னா இது வியர்த்தம் அப்படின்னு சித்தமா. அப்ப அவர் சொல்ற என்ன பிரயோஜனம் சம்பவிக்கலாம் அப்படின்னு கேட்டா, இப்படி ஒரு விப்ரதிபத்தி வாக்கியத்தை கேட்ட உடனே அங்க அந்த 2 பேருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படுறது அப்படின்னு, சப்தோ நித்யோனவா அப்படின்னு சந்தேகம் வருது, அல்லது இப்போ இந்த துவைத்தம் நித்யானவா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. சந்தேகம் வந்தா இந்த சந்தேகம் எதுக்கு உபயோகப்படுறது அப்படின்னு கேட்டா, இந்த சந்தேகம் விசாரத்துக்கு உபயோகப்படுறது. எப்படி விசாரத்துக்கு உபயோகப்படுறது அப்படின்னு கேட்டா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்ப இவா 2 பேரும் பேசிக்கிறாளே, வாதியும் பிரதிவாதிகளும், இவா பேசிக்கிறது வெறும் பேச்சு இல்லையா, இது ஏதோ கதை பேசுற மாதிரி பேச்சு இல்லை. இவன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை இவனுடைய வார்த்தையால அந்த எதிராளிக்கு அனுமானம் உண்டாகணும். அவன் இதனால அந்த வஸ்துவை சாதிக்கணும், அதாவது ஒரு பிரமாணம் அவனுக்கு கிடைக்கணும். இவன் சொன்ன அவர்கள் சொல்லுவார். இப்ப இவங்க சொல்ற வார்த்தைகள்லாம் இருக்கு, வாக்கியங்கள், இதெல்லாம் சப்த பிரமாணமாக ஏற்கண்டு அவன் பேசுறது இல்லை. இதெல்லாம் ஒவ்வொன்றும் அனுமான பிரமாணமாக எடுத்துக்கணும். இந்த அனுமானத்துல சுவார்த்தானுமானம் பரார்த்தானுமானம்னு நையாயிகள் 2 விதமா பிரிச்சிருக்க. சுவார்த்தானுமானம்னு சொன்னா ஒரு உதாரணம் இதெல்லாம் சொல்லிட்டு போனாதான் மேற்கொண்டு நான் சொல்றது இதாகும். இப்ப ஒருத்தன் தூமத்தை வச்சிருந்து அக்னி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு விடுறான் ஒரு இடத்துல. வெறும் புகை மாத்திரம் தெரியுது, அக்னி தெரியல, ஆனாலும் புகை இருக்கிறத வச்சுட்டு அக்னி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு விடுறான் இல்லையா. அப்படி எப்படி கண்டுபிடிக்க முடியுது அவனால? தூரம் தானே அவனுக்கு கழிவு தெரிகிறது, அக்னி இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல இந்த தூமத்துக்கும் அந்த அக்னிக்கும் ஒரு விதமான சம்பந்தத்தை இவன் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்தான். அந்த சம்பந்தத்துக்கு வியாப்தின்னு பேரு. இந்த வியாப்திங்கிற ஒரு சம்பந்தத்தை இவன் ஏற்கனவே தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால அந்த தூமுங்கிற ஒன்ன வச்சுட்டு அக்னி இருக்கு அப்படிங்கறத அவன் எழுதுறான். வியாப்தி தெரியலன்னு சொன்னா அப்ப தூமம் தான் தெரியும், அக்னியை பத்தி அவனுக்கு ஒன்றும் தெரியாது. இப்படி இருக்கு. இது ஏற்கனவே இவன் தூமம் இருந்தால் அங்க அக்னி இருக்கணும் அப்படிங்கிறது பல இடத்துல பார்த்து அந்த வியாப்திங்கிற அந்த சம்பந்தத்தை புரிஞ்சுண்டு அப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல தூமத்தை மாத்திரம் பார்த்து அக்னி இருக்குன்னு தானே கண்டுபிடிச்சு விடுறாங்க. இது வார்த்தானுமானம் அப்படின்னு. இதுல வாக்கிய பிரயோகத்துக்கு அவசியமே இல்லை. ஆனால் தான் கண்டுபிடிச்ச அந்த விஷயத்தை இன்னொருத்தருக்கு போதிக்கணும். எதிராளிகிட்ட இந்த பருவத்துல அக்னி இருக்கு அப்படின்னு சொல்றான்.
ஏன்னு கேட்கறான். இது சப்த பிரமாணமாக அவன் ஏத்துக்கல. சப்த பிரமாணமாக அவன் ஏத்துட்டான்னா ஒரு சொல்லிட்டாருன்னா சரிதான் அப்படின்னு சொல்லி பேசாம இருக்கணும். அப்ப இல்ல, அவன் ஏன்னு கேட்கறான். ஏன்னு கேட்கறதுல இருந்து அவன் இந்த விஷயத்தை சப்த பிரமாணமாக எடுத்துக்கல. அப்படி இருக்கும்போது அவனுக்கும் இந்த பருவத்துல அக்னி இருக்குங்கிற இந்த அனுமானத்தை உண்டு பண்றதுக்காக இவன் ஒரு 5 வாக்கியங்களை பிரயோகம் பண்ண வேண்டியது. அதாவது பிரதிஜா, ஹேது, திருஷ்டாந்தா அல்லது உதாரணம்னு சொல்லலாம். அப்புறம் உபநயா, நிகமனம் அப்படின்னு அந்த வாக்கு அவன் பிரயோகம் பண்ண வேண்டிய வாக்கியங்களை 5ஆ பிரிச்சிருக்கான். இந்த 5 வாக்கியங்களையும் அவன் பிரயோகம் பண்ணினானால் அந்த எதிராளிக்கு இது மூலமாக அனுமான பிரமாணம் கிடைக்கும். அதுலேருந்து அவனுக்கு அனுமதி உண்டாகும். இது அதாவது பர்வதோ வன்னிமான் தூமவத்வா யோஜகா தூமவான் ச வன்னிமான் தூமவான் சாயம் தஸ்மாத் வன்னிமான். அதாவது இந்த பர்வதத்துல அக்னி இருக்கு. ஏன்? தூமம் இருக்கிறதுனால. தூமம் இருந்தால் அக்னி இருக்கும். மகாநகம் அந்த இடத்துல எல்லாம் பார்த்திருக்கோம். இந்த பருவதத்துல அப்பேற்பட்ட தூமம் இருக்கு, அதனால இந்த பருவதத்திலையும் அக்னி இருந்தாகணும் அப்படின்னு சொன்னா இப்ப அவன் புரிஞ்சுட்டான். இந்த 5 வாக்கியங்களை அவன் பிரயோகம் பண்ணிட்டானே. ஆனால் இதுக்கு பஞ்சாவயவ வாக்கியம் அப்படின்னு பேரு. இதைத்தான் நியாயம்னே சொல்றாவா. பரமோ நியாயா. இதை பிரதிபாதனம் பண்றதுனாலதான் நியாயசாஸ்திரம் அப்படின்னு அந்த சாஸ்திரத்துக்கு பேரு. இதுலேருந்து அவனும் புரிஞ்சுக்கணும். ஆஹா, இவர் சொல்றது கரெக்ட், சாதனம் பண்ணிட்டார். இப்ப இந்த 5 வாக்கியம் மூலமாக இவர் என்ன பண்ணாருன்னா இந்த பருவதத்துல அக்னி இருக்குன்னு எதிராளியை பார்த்து சாதனம் பண்ணிட்டார். இப்ப அவன் ஒத்துங்கிறான். இப்படி சொல்லிட்டான்னா ஒத்துங்கிறான். இது அனுமான பிரமாணத்தினால சாதிக்கப்பட்ட விஷயமே தவிர வெறும் சப்த பிரமாணத்தினால சாதிக்கப்பட்ட விஷயம் இல்லை. இப்ப இந்த வாதியும் பிரதிவாதியும் பேசிக்கிறது சப்த ரூபமாக இருந்தாலும் இது ஒரு அனுமான பிரமாணம் தான். அவனுக்கு அனுமானத்துக்கு வேண்டிய சாத்தியம், கேது, பக்ஷம், சாத்தியம், கேது, திருஷ்டாந்தம், வியாப்தி எல்லாத்தையும் இவர்கிட்ட கொடுப்பார். இதுக்கு மேல ஏதாவது தோஷம் இருந்தா அவர் அந்த தோஷத்தை சொல்றதும் அந்த முறையில தான் சொல்லியாகணும். இந்த மாதிரி தோஷம் இருக்கு, அதுக்கு காரணம் என்னது? அதாவது சுருக்கமா சொல்ல போனா ஒரு விஷயத்தை சாதனம் பண்றதுக்கு அதுக்கு வேண்டிய கேதுவும் வியாப்தியும் அவசியம் சொல்லியாகணும். அந்த ரீதியில தான் இந்த வாதம் நடக்கணும். அதுல உள்ள தப்பு எது குணதோஷங்களை அதை பத்தி அவ விசாரிச்சுப்பாங்க. இது சாதாரண ஸ்திதி. அப்படி இருக்கும்போது இந்த அனுமானத்துக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு அம்சத்தை இந்த விப்ரதிபத்தி வாக்கியம் கொடுக்கிறதா அப்படின்னு பார்க்க. மத்தியஸ்தன் ஆரம்ப காலத்துல அந்த விப்ரதிபத்தி வாக்கியத்தை சொல்றானே, இந்த விப்ரதிபத்தி வாக்கியம் அந்த அவளுக்கு மேல வரக்கூடிய அனுமான பிரமாணத்துக்கு உபயோகப்படுறதா இருந்தால்தான் இந்த விப்ரதிபத்தி வாக்கியத்துக்கு ஒரு சார்த்தத்தியம். இவ மேல அனுமானம் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு இது உபயோகமே இல்லை, அதனால இந்த விப்ரதிபத்தி வாக்கியம் சொல்றது வியர்த்தம் அப்படின்னு நியாயாமிரதக்காரர் ஸ்தாபனம் பண்றாங்க. அப்ப நம்ம பார்க்கணும் இந்த விப்ரதிபத்தி வாக்கியம் எந்த விதத்துல உபயோகப்படலாம். முதல்ல ஒரு இந்த அனுமானம் பண்றவங்க பண்றானே, இந்த பருவத்துல அக்னி இருக்குன்னு தூமத்தை கொண்டு அனுமானம் பண்றானே, யார் அனுமானம் பண்றா, எப்போ அனுமானம் பண்றான்னு ஒரு இது இருக்கு. இந்த தூமத்துல இந்த பருவத்துல அக்னி இருக்குன்னு ஏற்கனவே பார்த்து தெரிஞ்சின்றவன் அதை அனுமானம் பண்ணுவனும். அவன் அனுமானம் பண்ண வேண்டியதில்லை. அவன் தூமத்தை கொண்டு அங்க அக்னி இருக்குன்னு அனுமானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? அப்போ நிச்சயம் இருக்கக்கூடாது. இந்த பருவத்துல வங்கி இருக்குங்கிறது ஏற்கனவே நிச்சயம் இருந்தால் அப்புறம் அனுமானத்துக்கு அங்க வேலை இல்லை, அதான் தெரிஞ்சிருக்கேன். அப்ப இந்த பருவத்துல அக்னி இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறவனுக்கு தான் அந்த தூமத்தை வச்சிருந்து அக்னி இருக்கு அப்படின்னு சாதிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும். இப்ப என்ன கிடைச்சது இதுல இருந்துன்னு கேட்டா, இந்த சம்சயம்ங்கிறது அனுமானத்துக்கு ஒரு அபேட்சிதமான ஒரு அங்கம். எதுல என்ன சம்சயம்ங்கிறத இப்படி சொல்லணும். பட்சத்துல சாத்தியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் பட்சத்துல சாத்தியத்தை அனுமானம் பண்றதுக்கு ஒரு அவசியமான ஒரு அங்கம். பட்சம்னு சொன்னா சாத்தியம்ங்கிறத முதல்ல சொல்லுவோம். ஏதுங்கிறதே இவர் சொன்னார். சாத்தியம்ங்கிறது எந்த விஷயத்தை அவன் சாதிக்க போறானோ அதுதான் சாத்தியம். அந்த சாத்திய எதுல அவனுக்கு சந்தேகம் இருக்கோ அதுதான் பட்சம். பர்வதத்துல வன்னி இருக்கா இல்லையான சந்தேகம்னு சொல்லும் போது பர்வதம் பட்சம், வன்னிதான் இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படுறான், அதை சாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கு, அது சாத்தியம். அதை சாதிக்கிறதுக்கு தூமங்கிறது கேது. இப்படி இருக்கு.
இப்போ பட்சத்துல சாத்தியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற இந்த சந்தேகம் இருக்கு, இது அந்த அனுமானத்துக்கு அபேட்சிதமான ஒரு அங்கம். இந்த சாத்திய சம்சயம்ங்கிறது, இந்த சாத்திய சம்சயம்னு சொல்றது. இந்த சாத்திய சம்சயத்துக்கு பக்ஷதான ஒரு பேர் நியாயசாஸ்திரத்துல. இந்த பக்ஷதாங்கிறது அனுமானத்துக்கு காரணம், கேது. இப்ப பாருங்க, இந்த விபரீதி வாக்கியம் உச்சாரணம் பண்ணினானே, வாக்கியத்தை சொன்னானே, இந்த வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் எப்படி இருக்கு? சாத்திய சந்தேக ரூபமாக இருக்கு. அதாவது இந்த துவைதம் மித்யானவா அப்படின்னு ஆரம்பத்துல ஒரு வாக்கிய பிரயோகம் பண்ணாங்கன்னா, இதை கேட்கிறவாளுக்கெல்லாம் என்ன வருது? துவைதம் மித்யா இல்லையா அப்படிங்கறதுதான் ஞானம் வருது. அப்ப என்னாச்சு? துவைதம்ங்கிற ஒரு பட்சத்துல மித்யாத்துவம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்தை உண்டு பண்றது இந்த வாக்கியம். இந்த சந்தேகம் இருக்கு, இது அந்த அந்த பட்சத்துல அந்த துவைதங்கிற இந்த பட்சத்துல மித்யாத்வம் இருக்கு அப்படின்னு சாதிக்கிறதுக்கு உபயோகப்படுறது. இந்த சந்தேகம் வரதுனாலதான் கேதுவை கொண்டு அந்த தீர்மானம் பண்ண வேண்டியிருக்கு. ஆமா, மித்யாத்வம் இருக்கு, இருக்கா இல்லையாங்கிற விசாரத்துக்கு மூலபூதமான இந்த சந்தேகம். அப்போ இப்ப விபரீதி வாக்கியம் சொல்றாங்க, இதுக்கு உபயோகம் இருக்கா இல்லையா பிரகிருத விசாரத்துல? இந்த மேற்கொண்டு வரக்கூடிய விசாரத்துல இவன் செய்யக்கூடிய விபரீதிக்கு உபயோகம் இருக்கா இல்லையான்னு கேட்டா இப்ப நாம என்ன சொல்லணும்? இருக்கு. ஏன்னா இதுல இருந்து வரக்கூடிய சந்தேகம் மேற்கொண்டு அவன் அனுமானம் பண்ணி அந்த சாத்தியத்தை சாதிக்கிறதுக்கு உபயோகப்படுறது. அதனால இது சார்த்தகம் அப்படின்னு. இது சாதாரணமா இந்த விபரீதி வாக்கியம் எப்படி உபயோகப்படுறது சொல்ற ஒரு முறை. நியாயாமிரதக்காரர் சொன்னார், இந்த விதம் தப்பு, இது சரியில்லை. இந்த விதமாக இந்த விபரீதி வாக்கியம் அனுமானத்துக்கு உபயோகப்படுறதுன்னு சொல்றது அது தப்புன்னு. 3 காரணம் காரணம். ஒரு காரணம் சொல்ற, இந்த வேதாந்தத்துல ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா, ஆத்ம தரிசனம் வேணும், இதான் பலம். இதுக்கு 3 சாதனம்: ஸ்ரோதவ்யா, மந்தவ்யா, நிதித்தியாபிதவ்யா. நாம 2 எடுத்துக்கோம். முதல்ல ஸ்ரோதவ்யா, அடுத்தது மந்தவ்யா. ஸ்ரோதவ்யான சிரவணம், அதாவது வேதாந்த விசாரம் மூலமாக சப்தம் மூலமாக ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது. இது ஸ்ரோதவ்யான சிரவணம்னு வச்சுக்கோம். இதுக்கப்புறம் மனனம். மனனம்னு சொன்னா அனுமானம், தர்க்க ரீதியாக அந்த விஷயத்தை சரிபார்த்து தீர்மானம் பண்றது. இதுதான் மனனம்னு வச்சுக்கோம். இப்போ இந்த மனனங்கிறதுல அனுமானங்கள்லாம் வரும். இப்ப இந்த மனனம் பண்றதுக்கு முன்னாடியே இவன் சிரவணம் பண்ணி இருக்கிறதுனாலே அந்த ஆத்ம விஷயத்துல நிச்சயம் இருக்கு. சிரவணத்தினாலதான் இவன் ஆத்ம நிச்சயம் ஏற்பட்டு வருது. ஆத்ம ஜானம் பரோட்சமா இருந்தாலும் நிச்சயம் தான். இவன் சந்தேகம் இருக்கு. சந்தேகம் இருந்தா இந்த சிரவணமே சரியாகல. சிரவணம் பண்ணினதுக்கு இன்னும் சந்தேகம் இருக்குன்னு சொன்னால் அப்ப சிரவணம் பூர்த்தியாகல. இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக தான் சிரவணமே ஏற்பட்டது. அதுக்கப்புறம் மனனம் சொல்லியிருக்கு சாஸ்திரம். அதாவது நிச்சயமானத்துக்கு அப்புறம் இந்த மனனத்தினால அந்த அனுமான பிரமாணத்தால அதை ஸ்திரப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றது. இப்ப சாத்திய சந்தேகங்கிறது அனுமானத்துக்கு ஒரு காரணமாக இருந்தால், சந்தேகம் ஒரு காரணமாக இருக்குமானால் சிரவணம் பண்ணினதுக்கு அப்புறம் மனனமே பண்ண முடியாது. அதனால நீ சொல்ற அந்த முறை தப்பு. இந்த சந்தேகம் அனுமானத்துக்கு தேவையில்லை. ஒண்ணு. இன்னொன்னு, அனுமானத்துல எல்லா இடத்துலயும் இந்த சாத்திய சந்தேகம் இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. அதை தார்க்கிக்காலே நையாயிக்காலே ஒத்துருக்காங்க. சில இடத்துல சந்தேகம் இருக்கும். ஆனா சில இடத்துல இப்ப நாம ரூம்குள்ள உட்கார்ந்து இருக்கோம், திடீர்னு மேக கர்ஜனம் கேட்கறது, அந்த கர்ஜன துணி கேட்கறது. உடனே நம்ம அனுமானம் பண்றோம், ஆஹா மழை பெய்யறதுக்கு அந்த மேகங்கள்லாம் வந்திருக்கு, மேல ஆகாசத்துல மேகம் இருக்கு. ஆகாசத்துல மேகம் வந்திருக்குங்கிறது நமக்கு பரோட்சம், இது பிரத்யட்ச ஞானம் இல்லை. அப்படின்னா எந்த பிரமாணத்தினால வந்தது? அனுமான பிரமாணத்தினால வந்ததுன்னு சொல்றோம். இது அனுமானம். ஆனால் இந்த இடத்துல ஆகாசத்துல மேகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்து அதுக்கப்புறம் இந்த அனுமானம் வந்தது சொல்ல முடியும். நீங்க அந்த கேட்ட உடனே, அந்த கர்ஜனத்தை கேட்ட உடனே ஆகாசத்துல மேகம் இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்ணிட்டான். இந்த கர்ஜனத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கா இல்லையான சந்தேகம் வந்து அதுக்கப்புறம் அனுமானம் பண்ணினாங்கிறது இல்லை. அதனால என்னாச்சு, இளைஞ கிடைக்கிறதுனா அனுமானம் பண்றதுக்கு அதுக்கு முன்னாடி அந்த சந்தேகம் இருந்தாகணுங்கிற நியமம் இல்லை. இத நையாயிக்காலே வேண்டாம்னு
நிராகரணம் பண்ணின விஷயம். அப்ப என்ன வேணும் அனுமானத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லியிருக்கார், நிச்சயம் இருக்கக்கூடாது. சந்தேகம் இருக்கணும்னு நான் சொல்லல, நிச்சயம் இருக்கக்கூடாது. அதாவது ஆகாயத்துல மேகம் இருக்குங்கிற நிச்சயம் ஏற்கனவே இருந்துட்டா அப்புறம் அனுமானம் பண்றதுக்கு அவசியம் இல்லாம போகும். அதனால அனுமானம் வரணுமானால் அதுக்கு முன்னாடி அந்த சாத்திய நிச்சயம்ங்கிறது இருக்கக்கூடாது. சந்தேகம் இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டா போடும். சந்தேகமா இருந்தா இருக்கிற இடத்துலயும் சாத்திய நிச்சயம் இல்லை. நிச்சயம் இல்லை, சந்தேகமா இருக்கு. சந்தேகமே இல்லாட்டாலும் சாத்திய நிச்சயம் இல்லை. இவனுக்கு முன்னாடி தெரியாது ஆகாசத்துல மேகம் இருக்கா இல்லையாங்கிறது. இந்த கருத்தின பணி கேட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறான். அப்ப என்னாச்சு, இந்த அனுமானம் பண்றதுக்கு சந்தேகம் இருந்தாகணுங்கிற அவசியம் இல்லை, நிச்சயம்ங்கிறது இல்லாம இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிதான் இனியும் இந்த விப்ரதிபத்தி வாக்கியத்தினால வரக்கூடிய சந்தேகம் இவளுக்கு அனுமானம் பண்றதுக்கு மேற்கொண்டு ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு தேவையே இல்லை. ஆகையால இந்த விப்ரதிபத்தி வாக்கியம் இந்த விதமாக உபயோகப்படுறதுன்னு சொல்றது தப்பு. இப்போ ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சொன்னாலே சிரவணம் பண்ணினத்தினால ஆத்மஸ்வரூபம் தீர்மானமாக நிச்சயமா தெரிந்து போச்சு. அதுக்கப்புறம் மனநம் அனுமானத்தை விசாரம் பண்றது, அனுமானத்தினால அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க நீங்க என்ன பதில் சொல்வீங்க? ஏன்னா அங்க ஏற்கனவே நிச்சயம் இருக்கு, அங்க சந்தேகமும் இல்லை, நிச்சயம் இல்லைங்கிறது இல்லை, நிச்சயம் இருக்கு. அப்படி இருக்கிறது இந்த ஸ்ருதி மனநத்தை விசாரம் பண்றது, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க? நியாயாமிரதக்காரர்கிட்ட ஒருத்தர் கேட்பார். கேட்டா நியாயாமிரதக்காரர் அதுக்கு முன்னாடியே தயார் பண்ணி விடுறார், இதுக்கு பதில் சொல்லிடுறார். அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு பதில் சொல்லிவிட்டார். என்ன சொல்ற, சில இடங்கள்ல நிச்சயம் இருந்தாலும் இத நான் அனுமானத்தினால இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இச்சை இருந்தால் தாராளமா அனுமானம் வரும். இதுக்கு அனுமித்தா அப்படின்னு பேரு. திஷாத இஷா அனுமித்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பருவத்துல ஏற்கனவே பார்த்து கொண்டுதான் அக்னி இருக்குதுங்க. இப்ப இன்னொரு தடவை வர இப்போ ரூம் மாத்திரை இருக்குன்னு தெரியுது. இந்த பருவத்துல அக்னி இருக்குங்கிறது அனுமான பிரமாணத்தினாலே நான் சொல்றேன் பாரு அப்படின்னு அவனுக்கு தோன்றது. உடனே ரூமவத்வா அப்படி சொல்லி அனுமானம் பண்றான். இந்த அனுமானம் எப்போ வராதுன்னு கேட்டா, இந்த சாத்திய நிச்சயங்கிறது எப்போ அனுமானத்துக்கு பிரதிபந்தகம் அப்படின்னு சொன்னா, இந்த திஷாதி விஷாங்கிறது இல்லாம இருக்கிற காலத்துலதான். எனக்கு அனுமானத்தினால இந்த வன்னிய நான் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இல்லாத சமயத்துலதான் அந்த சாத்திய நிச்சயங்கிறது அனுமதியை தடுக்கும். சொன்னேன்னா இல்லையோ, இந்த சாத்திய நிச்சயம் இருக்கு, அப்புறம் அனுமானத்துக்கு என்ன வேலை அப்படின்னு சாதாரண வேலை கிடையாதுதான். ஆனால் அனுமானத்தினால அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சு விட்டான்னா அப்ப அனுமானம் வரும், சாத்திய நிச்சயம் இருந்தாலும். இதுக்காக அவன் என்ன பண்ணான்னா, அந்த பட்சத்தை அனுமானத்துக்கு வேண்டிய அந்த அம்சம் ஒண்ணு இருக்கு, அதை கொஞ்சம் பரிஷ்காரம் அப்படின்னு சொன்னான். அது எப்படி சொல்றது, நீங்க புரிய வைக்கிறீங்க. விரக விசிஷ்ட சித்தபாவ பக்ஷதா அப்படின்னு. அதாவது இந்த அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இல்லாத காலத்தில் அந்த சாத்திய நிச்சயம் இல்லாமல் இருந்தால் அப்ப அனுமானம் வரும் அப்படின்னு நீங்க கேட்கணும். சொல்லு அப்புறம் சொல்லு. இந்த மாதிரி சொன்ன. இப்ப பிரசித்தத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த விப்ரதிபத்தி வாக்கிய சிரவணத்துக்கு அப்புறம் மனம் தாராளமா பண்ணலாம். ஏன்னா சிரவணத்தினால ஆத்ம நிச்சயம் வந்ததுக்கு அப்புறம் இது அனுமானம் மூலமாக தர்க்கம் மூலமாக இந்த ஆத்மஸ்வரூபத்தை இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறதுனால, இச்சை இருக்கிறதுனால இந்த தாராளமா மனனம் பண்ணலாம். ஸ்ருதிக்கு எந்த விரோதமும் இல்லை. ஆனா இங்க அப்படி இருக்கோ, நாம ரெண்டு பேரும் துவைதம் நிச்சயா சத்தியமான விசாரம் பண்ற இடத்துல அப்படி எதுவுமே இல்லை. அதனால இந்த விப்ரதிபத்தி வாக்கியத்துக்கு இங்க உபயோகம் இல்லை. ரெண்டாவது. மூணாவது என்னன்னு கேட்டா, இந்த சம்சயம் வரும்னு சொல்றது, சம்சயம் வருமானு பாருங்க. இந்த விப்ரதிபத்தி வாக்கியத்தினால சந்தேகமே வராதுன்னு. ஏன்னு கேட்டா, இந்த வாதிக்கு அதாவது அத்வைதிக்கு அத்வைத்தம் தான் சத்தியம், துவைத்தம் நிச்சயம் இருக்கு. அவனுக்கு துவைத்தம் சத்தியம்தான், நிச்சயம் இல்லை அப்படின்னு நிச்சயம் இருக்கு. ஒரு சமயம் அந்த நிச்சயம் இல்லைன்னு சொன்னா அவன் வாதத்துக்கே லாயக்கு இல்லை. தன் பட்சம் நிச்சயமா திருடமா தெரிஞ்சவன் தான் வாதத்துக்கு வரலாம்னு இருக்கு இல்லையா? அந்த பட்சத்தை சாதிக்கக்கூடிய சக்தி இருந்தால்தான் அவன் அங்க பேசுறதுக்கே வரலாம், வாதத்துக்கே வரலாம். அதுவே சந்தேகம்னு சொன்னா அவனை வாதத்துக்கு எடுத்துக்க மாட்டான். நிச்சயத்தௌகி வாதம் கொடுத்தா அப்படின்னு
நியாயசாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவனுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. சந்தேகம் இருந்தா எப்படி அவனுக்கு பதில் சொல்ல முடியும்? அதனால அவனுக்கு நிச்சயம் இருக்குங்கிறத ஒத்துண்டாகணும். நிச்சயம் இருந்தால் இவர் சொன்ன வாக்கியத்தை கேட்டாலும் அவனுக்கு சந்தேகம் வரப்போவதில்லை, வராது. அதனால இந்த விப்ரதிபத்தி வாக்கியத்தினுடைய பிரயோஜனம் சந்தேகத்தை உண்டு பண்றது. அது மூலமாக மேற்கொண்டு விசாரத்துக்கு இந்த விப்ரதிபத்தி வாக்கியம் ஒரு வழியை காமிக்கிறதுங்கிறது முடியாதது. இது சொல்றது தப்பு. வேற ஒரு விதமா இதை விட்டுருவோம். வேற விதமா இந்த விப்ரதிபத்தி வாக்கியத்துக்கு இந்த விசாரத்தை உபயோகம் ஏதாவது சொல்லலாமா அப்படின்னு இன்னொரு வழியா யோசிச்சு பார்த்தா என்ன தெரியுதுன்னு கேட்டா, இவ ரெண்டு பேரும் வாதம் பண்ணிக்கிறாங்க. அத்வைதம், அதாவது துவைதம் மித்யான ஒரு கட்சி, துவைதம் சத்தியம்னு இன்னொரு கட்சி. இவ ரெண்டு பேரும் இங்க வாதம் பண்ணிக்க போறோம். சில சமயம் என்ன ஆகும்னு கேட்டா, இவன் பட்சத்தை மாற்றி கூட வாதம் பண்ண வேண்டியது ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். ஒரு சில சபைகள்ல வாக்கியார்த்த விசாரம் பண்ணும்போது துவைதம் சத்தியம்ங்கிறதா என்னுடைய உண்மையான பட்சமா இருக்கலாம். ஆனால் நான் இப்போ அத்வைதியுடைய பட்சத்தை ஆசிரியச்சுட்டு வாதம் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். இந்த சபையில நான் துவைதம் மிச்சா அப்படின்னு சாதிக்க போறேன் அப்படின்னு மற்றொரு பிரகாரத்தை அனுப்பியிருக்கிறவர்கள் வரலாம். அதே மாதிரி அத்வைதிகள் கூட தன்னுடைய ஒரு புத்தி பிரபாவத்தை காமிக்கிறதுக்காக துவைதம் தான் சத்தியம்னு நான் சாதிக்கிறேன் பாரு அப்படின்னு இறங்கலாம். அதுவும் ஒரு விசாரம் தான், கதை தான் இல்லையா? அப்ப என்ன ஆச்சு? இது ஒண்ணு தெரியறது, இவன் நிஜமா எந்த ஒரு பட்சத்தை நினைக்கிறானோ அந்த பட்சத்தை வச்சுட்டுதான் அந்த வாதம் பண்றான்னு சொல்ல முடியாது. தான் எதை சத்தியம்னு நினைக்கிறானோ அதை வச்சுட்டுதான் அங்க வாதம் பண்றான்னு ஒண்ணும் நியமம் இல்லை. இப்ப அந்த இடத்துல அவன் எந்த பட்சத்தை கிரகிச்சு வாதம் பண்ணணும் அப்படிங்கறத அவனே தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த அளவு பேசலாம். சில சமயம் இது நிறைய பிரசித்தம். நம்ம இதுல நாமளாரும் நையாயிக பட்சத்தை சொல்லும் போது அந்த பட்சத்தை அனுசரித்து பல இடத்துல வாதம் பண்றது இல்லையா? அது தப்புன்னு தெரியும். ஆனாலும் இப்ப நான் இந்த சபையில பேசும்போது இந்த நியாயசாஸ்திரப்படி இந்த பட்சத்தை தான் சமர்ப்பணம் பண்ண போறேன்னு வாதம் பண்றது உண்டு. இப்படி எல்லாம் கூட உண்டு. இப்போ இங்க எங்கேயாவது மாறி இவன் துவைத சத்தியத்துவம் சொல்ல வந்தவன் இதை வாங்கி இந்த பட்சத்துக்கோ அவன் இந்த பட்சத்துக்கோ மாறி போனான்னு ஆயிடுச்சுன்னா பிரகிருத இந்த விஷயத்துல ஒரு தேவராஜிய சித்தமாகாம போயிடுமே. அதுக்காக இவர் ஒரு விப்ரதிபத்தி வாக்கியத்தை முன்னாடியே சொல்லிட்டாருன்னா உபயோகப்படும். இவ்வாறு இந்த பட்சத்தை எடுக்கணும்னா இவர் பேசியாகணும், இந்த பட்சத்தை எடுக்கணும்னா இவர் பேசணும். இவர் மாறி பேசினாருன்னா இங்க தப்பு. இந்த பக்கத்துலயும் அந்த பக்கத்துக்கு போய் ஏதாவது மாத்திட்டாருன்னா உடனே எடுத்து போய் சொல்ல வேண்டியதா, இவர்கள் பராஜயம் ஏற்பட்டுடும். அப்படி ஒரு நியதமான ஒரு நியதியை ஏற்படுத்துறதுக்காக ஆரம்பத்திலேயே இவர் ஒரு வாக்கியத்தை சொல்லிடுறார். துவைதம் மித்யா நவா அப்படின்னு சொல்றார். ஒருத்தன் மித்யாங்கிற பட்சத்தை பிடிச்சுக்கிட்டோம், இன்னொருத்தர் சத்தியங்கிற பட்சத்தை அப்படின்னு விசேஷ கோட்டியை வச்சு வாதம் பண்ணட்டும் அப்படின்னு ஒரு வியவஸ்தை பண்றதுக்காக இந்த வாக்கியத்தை இவர் மத்தியஸ்தர் ஆரம்பத்திலேயே மத்தியஸ்தரா இருக்கிறவர் சொல்லிடுறாருன்னு இப்படி சொல்லலாம். இதுக்கு பக்ஷ பிரதிபக்ஷ பரிகிரக பலகதையா உபயோகா அப்படின்னு இவர் சொல்றது வரும். இது சொன்னார். இதுக்காக விப்ரதிபத்தி வாக்கியம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா விப்ரதிபத்தி வாக்கியத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவன் இன்னொரு விவசாய பண்ண வேண்டியிருக்கு. துவைதம் சத்தியங்கிற பட்சத்தை எடுத்துட்டு இவர் வாதாட போறார், அந்த பட்சத்துல இவர் தோழம் சொல்ல போறார் அப்படின்னு இதுக்கு மேல சொந்த வாக்கியத்துல சொல்லவா. துவைதம் மிச்சானவா அப்படின்னு இந்த விப்ரதிபத்தி வாக்கியத்தை சொல்லி முடிச்சுட்டு இந்த பட்சத்தை எடுத்துட்டு இவர் பேச போறார், அதுக்கு ஆப்போசிட் பட்சத்தை எடுத்துட்டு இவர் பேச போறார் அப்படின்னு வேற அநேக இதம் சாதனீயம் அநேக இதம் தூஷணீயம் இதுவும் மத்தியஸ்தம் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கு. இது போருமே நமக்கு. இந்த பக்கத்துலயும் அந்த பக்கத்துக்கும் அந்த மாறாம இருக்கிறதுக்கு இது போருமே. அப்ப எதுக்கு ஆரம்பத்துல இந்த விப்ரதிபத்தி வாக்கியத்தை சொல்லணும்? அதனால இந்த விப்ரதிபத்தி வாக்கியம் சம்பிரதாயமா வந்திருக்குங்கிறத பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நியாயாமிரதக்காரர் பண்ணின முதல் ஆட்சேபம் இது. இதான் விப்ரதிபத்தி வாக்கியார்த்த விசாரம். இது விப்ரதிபத்திக்குள்ள இன்னும் நிறைய இருக்கு. முதல்ல சாமானியமா விப்ரதிபத்திக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணும் கிடையாதுன்னு அவர் நிரூபணம் பண்ணார். இதுதான் அத்வைத சித்திக்காரன் இந்த முதல் வாதமா எடுத்தாங்க. நீ விப்ரதிபத்திக்கு உபயோகம் இல்லைன்னு சொன்னியா? அப்படி இல்லை, சம்பிரதாயமா வந்த இந்த விப்ரதிபத்திக்கு உபயோகம் இருக்கு ஸ்தாபிக்கிறேன். இது முதல் வாதம் அத்வைத சித்தி. சொன்னார்.
तत्र विप्रतिपत्तिजन्य संशयस्य विचारान् गत्वा मध्यस्थेन आदौ विप्रतिपत्तिः प्रदर्शनीया. न्यायशास्त्र नियमப்படி விप्रதிபத்தியிலேருந்து வரக்கூடிய அந்த சம்சயமானது விசாரத்துக்கு அங்கம். அதுக்கப்புறம் தான் விசாரமே ஆரம்பிக்கணும். ஆகையால முதல்ல அந்த விप्रதிபத்தி வாக்கியத்தை மத்தியஸ்தன் தெரிவிக்க வேண்டிய அவசியம் உண்டு, அவசியம் தெரிவிச்சாகணும். அதுக்கப்புறம் न्यायाधिकार சொன்னதெல்லாம் அனுமானம். यद्यपि விप्रதிபத்திஜன்ய சம்சயஸ்ய ந பக்ஷதா சம்பாதகதயா உபயோகः. பக்ஷதாரூபமாக அது உபயோகப்படுறதுன்னு சொன்னா பக்ஷத்தை அது இல்லைன்னு. शिषादेशा विरहसहकृत साधकमानाभावरूपाया तस्याः संशय अघटितत्वात्. अन्यथा श्रुत्या आत्मनिश्चयवतः अनुमित्तया तदनुमानं न स्यात्. श्रवणத்துக்கு மனனம் பண்ண முடியாம போயிடும். வாத்தியாதீனாம் நிச்சயவத்வேன சம்சய அசம்பவா. சம்சயமே வர முடியாது. அதாவது சொத்துபக்ஷம் இருக்கிறதுனால இந்த வாக்கியத்தினால சந்தேகம் வர முடியாது. இன்னும் ஒரு விஷயம் நான் இப்ப எவ்வளவு மறந்து விட்டுட்டேன், அது சாதாரண விஷயம் தான். ஆகாரிய சம்சயத்திய அதிப்பிரசங்கத்வாஸ்ய. இந்த சம்சயம், இந்த தியானம் இருக்க, இது ஆகாரியம் அனாகாரியம் ரெண்டு விதமா பிரிச்சிருக்கா நியாயசாஸ்திரத்துல. சாமான்யமா வரக்கூடிய தியானம் எல்லாம் அனாகாரியம். ஆகாரியம்னா என்னன்னா அது அப்படி இல்லைன்னு தெரிஞ்சும் அப்படி இருக்கிறதாக சொல்றது இருக்கே, இதுதான் ஆகாரியம். பாதகாலீன இச்சாஜன்யம் தியானம் ஆகாரியம் அப்படின்னு சொல்லி, இப்படி இல்லைன்னு தெரியும் ஆனா இப்ப இப்படி வச்சுதான் நான் பேச போறேன் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, இந்த தியானத்தை ஆகாரிய தியானம்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல இவ ரெண்டு பேருக்கும் தன் பட்சம் தீர்மானமாக தெரியும், சம்சயமே இல்லை. ஆனால் இப்ப பேசும்போது இவ ரெண்டு பேரும் ஆமா இவர் சொன்னாரு எனக்கு சந்தேகமா இருக்கு அதனால விசாரம் பண்ண போறேன் அப்படின்னு பேசிக்கலாமே. சந்தேகம் வந்துடல, ஆனா சந்தேகம் வந்ததாக சொல்லி விசாரம் பண்ணலாமே. அதனால சந்தேகமே வர முடியாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு இது ஆகாரிய சம்சயம்னு சொல்றோம். இந்த ஆகாரிய சம்சயம் அந்த விப்ரதிபத்தி வாக்கியத்துல இருந்து உண்டாகலாமே, அது விசாரத்துக்கு உபயோகப்படுமே அப்படின்னு ஒரு ஒருத்தன் கேட்கிறான். நீங்க எப்படி ஒன்றும் உபயோகமே இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கு நியாயாமத்துக்காரர் சொல்ற பதில் என்னன்னா, இந்த சம்சயம் விசாரத்துக்கு உபயோகம் இல்லை, நிஜ சம்சயம் இருந்தால்தான் விசாரத்துக்கு உபயோகம். இப்படி சொன்னீங்கன்னா இந்த பொய்யான ஆகாரியமான சம்சயத்தை வச்சுட்டு நீ வந்தேன்னா இந்த விசாரத்துக்கு வந்தேன்னா தத்துவ நிர்ணயம் கூட பொய்யான தத்துவ நிர்ணயம் ஆயிடலாமே, அது கூட ஆகாரிய நிர்ணயம் ஆயிடலாம். அது உபயோகம் இல்லையே, அது இதான் தத்துவ நிர்ணயம்னு சொல்லி சொன்னா அது தத்துவ நிர்ணயம் இல்லைன்னு நமக்கே தெரியும். அப்பேற்பட்ட தத்துவ நிர்ணயம் சொல்லுங்க. அதனால அனுமான ஸ்தலத்தை ஆகாரிய சம்சயத்தை நீ அதுக்கு உபயோகப்படுத்துறதாக எடுத்தேன்னு சொன்னா எல்லாமே ஆகாரியமா மேல மேல போயிட்டே இருக்கும், உபயோகம் இல்லை, தத்துவ நிர்ணயம் ஏற்படாது. அதனால இது தப்பு, இந்த வழியே தப்புன்னு. நாபி விப்ரதிபத்தேகே ஸ்வரூபதேவ பக்ஷ பிரதிபக்ஷ பரிகிரக பலகதையா உபயோகः त्वया इदं साधनीयम् अनेन इदं दूषणीयम् इत्यादि मध्यस्थवाक्यादेव तल्लाभेन विप्रतिपत्ति वैयर्थ्या तथापि. இதுவரையும் न्यायाधिकार சொன்னத அனுவாதம் சுருக்கமா அனுவாதம் என்ன, அது பதில் சொல்ற விப்ரதிபத்திஜன்ய சம்சயஸ்ய அனுமித்தி அனங்கத்வேதி வியுதசனீயதையா விசாராங்கத்துவம் அஸ்திவ. நீ சொல்ற விதமா விப்ரதிபத்தியால வரக்கூடிய சம்சயத்தை நான் விசாரத்துக்கு வேணும்னு சொல்லல, ஆனால் அது வேற விதமா உபயோகப்படுறதுங்கிறத நான் சொல்றேன். இந்த விசாரணை எதுக்காக பண்றது? சாதாரணமா சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக விசாரம் இருக்கான தத்துவ நிர்ணயம்னு சொல்றோம் இல்லையா. அப்படியானால் விசாரா பூர்வம் தத்துவ நிர்ணயம் இல்லை, சம்சயம் இருக்கு. சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் விசாரம் பண்றது. எல்லா சாஸ்திரமும் அப்படிதான். அதாதோ தர்ம ஜிஜ்ஞாசா பிரம்ம ஜிஜ்ஞாசா எங்க ஆரம்பிச்சாலும் அந்த அதிகரணத்துல சம்சயம்னு ஒண்ணு சேர்ந்துடும். விஷயா சம்சயா பூர்வபக்ஷா இதுதான் சம்சயங்கிறது ஒண்ணு சேர்ந்துடும். எதுக்காக இந்த விசாரம் கேட்டா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி தீர்மானம் பண்றதுக்காக. இதுதானே பலம், எர்த்தமா விசாரம் பண்றது இல்லை. அப்படியானால் எல்லா இடத்துலயுமே இந்த விசாரத்தினால நிவர்த்திக்க கூடியது என்னன்னு கேட்டா சம்சயம். சம்சய நிவர்த்திக்காகத்தான் இந்த விசாரம். அப்ப எந்த சம்சயம் இந்த விசாரத்தினால நிவர்த்தி ஆகுதுன்னு தெரியணும் இல்லையா. எந்த சம்சயத்தை நிவர்த்தி பண்றதுக்காக இந்த விசாரம் அப்படிங்கிறது தெரியணுமோ இல்லையோ, அந்த சம்சயத்தை தெரிவிக்கிறதுக்காகத்தான் இந்த விப்ரதிபத்தி வாக்கியம். அப்போ விதசனீயதையா, விதாசம்னா நிராசம் பண்றது, நிவர்த்தி பண்றது. இந்த சம்சயம்
விப்ரதிபத்தி வாக்கியத்தினால ஏற்படக்கூடிய அந்த சம்சயமானது இந்த விசாரத்தினால நிவர்த்தியாக கூடியதாக இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காகவே இந்த விப்ரதிபத்தி வாக்கியம் வேணும். இல்லாட்டா ஏதோ விசாரம் பண்ணா எதுக்காக விசாரம் பண்ணா இதனுடைய பலன் என்னங்கிறது சித்தமாகாம போயிடும். இது தெரியறதுக்காக ஆரம்பத்தில் விப்ரதிபத்தி வாக்கியத்தை சொல்லிடுறார். இவர் சொன்னார், சொன்னாலும் சம்சயம் வராது, நிச்சயம் இருக்கிற சமயத்துல சந்தேகம் வராது. அப்போ அவர் சொல்றார், இப்ப இவா 2 பேருக்கும் நிச்சயம் இருக்குன்னு சொல்லலாம், பேச வந்தவா 2 பேருக்கும் நிச்சயம் இருக்குங்கிறது சொல்லலாம். ஆனா சபையில இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த நிச்சயம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால அவளுக்கு இந்த வாக்கியத்தினால சந்தேகம் ஏற்படலாமே. இப்ப நீங்க 2 பேரும் பேசுறதுனால உங்க 2 பேருக்கு மாத்திரம்தான் அதனுடைய பலமே இல்லை, அதை கேட்க வந்தவா அத்தனை பேருக்கும் ஒரு நிர்ணயம் ஆகணும், ஒரு தத்துவ நிர்ணயம் வரும். அதுக்காக நாம 2 பேரும் விசாரம் பண்றோம். அதனால இப்ப எனக்கு என்னமோ சந்தேகம் வரல, இது வேண்டாம். ஆனா நான் பண்ணக்கூடிய இந்த விசாரத்தினால அந்த அந்த வந்திருக்காரு சபையான பேரு, சபையில உபஸ்திதமா இருக்கிறவாளுக்கு சம்சய நிவர்த்திங்கிற பலம் ஏற்படும். எப்படியா இருந்தாலும் நான் பண்ற இந்த விசாரம் சம்சய நிவர்த்திக்கு உபயோகப்படுறது. எந்த சம்சயம் தெரிவிக்கிறதுக்காக, எனக்கு சம்சய நிவர்த்தி இல்லாட்டாலும் இன்னொருத்தருக்கு சம்சய நிவர்த்தியாக இருக்கலாம். அப்போ அந்த சம்சயம் என்னன்னு தெரிவிக்கிறதுக்காக இந்த விப்ரதிபத்தி வாக்கியம்ங்கிறது ஆரம்பத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, இன்னொன்னு சொன்னார், எனக்கே சம்சயம் வராதுன்னு சொல்ல முடியாது. இந்த விப்ரதிபத்தி வாக்கியம் எவ்வளவுதான் திருட நிச்சயம் இருந்தாலும் சில சந்தர்ப்பங்கள்ல சந்தேகம் வரலாம். அனுபவ சாட்சியம் இல்லையா, அதை ஒன்றும் எப்படின்னு கேட்க முடியாது. நிச்சயம் இருக்கு, இப்படிதான் இந்த விசாரணை இப்படிதான். ஆனா அவ அப்புறம் பேசும்போது இப்ப இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லும்போது சந்தேகம் வந்து வருது. சந்தேகம் வந்தா அவனுக்கு பேசுறதுக்கே ரைட் இல்லையே, அதிகாரம் கொடுக்க மாட்டாங்க. இல்ல, அந்த சந்தேகத்தை நான் தெரிவிச்சுக்க கூடாதுன்னு அங்க இருக்கும். பேச வந்தவன் 2 பேரும் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஆரம்பத்துல தெரிவிச்சுட்டாங்கன்னா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு பேச முடியாதுன்னு வந்திருக்கலாம் சந்தேகம், ஆனா இல்ல என் பட்சத்துல எனக்கு பூர்ணமான நிச்சயம் இருக்கு அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு அப்புறம் வாதத்துக்கு வரணும். நிச்சயம் வாதம் கொடுத்தா அப்படின்னு சொன்னால் ஆபிமானிக நிச்சயாபிப்பிராயம் அப்படின்னு சொல்லு. எனக்கு இந்த நிச்சயம் பூர்ணமாக இருக்கு, நான் அவனை எதிர்த்து பேசுவேன் அப்படிங்கிற நிச்சயத்தோடு அவன் வாதத்துக்கு வரணும். இவங்களுக்குள்ள சந்தேகம் இருக்கலாம். அதனால எனக்கே சந்தேகம் வராதுன்னு நிச்சயம் இல்லை. நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ நான் பேசக்கூடிய இந்த வாதம் இருக்கு, இந்த வாதத்தினால எனக்கு பலனே இல்லை, எனக்கு சம்சய நிவர்த்தி இல்லை, அவளுக்குதான் சம்சய நிவர்த்தின்னு நினைச்சு விடக்கூடாது. எல்லாருக்குமே அப்படி வரவும் இல்லை, எனக்கே கூட இதனால சந்தேக நிவர்த்தி ஏற்படலாம். அப்ப இந்த சந்தேகம் என்னன்னு தெரிவிக்கிறதுக்கு விப்ரதிபத்தி வாக்கியம் தான், இதுதானே சந்தேகத்தை இது பண்றது. அதனால இது சார்த்தக்கும் இருக்கு. அதனால இப்ப சொல்றது என்னன்னா, எனக்கே கூட உபயோகப்படலாம், மற்றவாளுக்கும் உபயோகப்படலாம். ஆக எனக்கு நிச்சயம் இருக்குன்னு நான் சொன்னதுக்காக சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு ஒண்ணும் நியமம் இருக்கு. சரி, ஒரு சமயம் வச்சு விடுவோம், எனக்கும் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இங்க வந்தவாளும் எல்லாருக்கும் அவாவா பட்சம் நல்லா தீர்மானமா தெரியும். அத்வைதிகள் அவாதான் வந்திருக்கான்னு தீர்மானம் பண்ணிவிட்டா, யாருக்குமே சந்தேகம் வரதுக்கு சான்ஸே இல்லையேன்னு வச்சுப்போம். இப்ப ஏற்பட்ட ஒரு பண்டிதாளுக்கு மத்தியில இந்த வாத பிரதிவாதம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த சபையில இந்த விப்ரதிபத்தி வாக்கியத்துக்கு என்ன உபயோகம்ங்கிற கேள்வி நிற்கும். ஏன்னா இது சந்தேகத்தை உண்டு பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே எல்லாரும் பெரிய பண்டிதா, எல்லாருக்குமே சொற்பபக்ஷ நிச்சயம் இருக்கு அப்படின்னு இவாளுக்கே தெரியும். யாருக்கும் அவருக்கு சந்தேகம் வந்தா என்ன பண்றது, அதை நிவர்த்தி பண்றதுக்காக விசாரம் பண்றேன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த விப்ரதிபத்தி அந்த வாதத்தை எப்படி உபயோகப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி நிற்கிறது. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, இன்னும் 2 நிமிஷம் பதில் சொல்றாரு. இப்போதைக்கு எனக்கு சந்தேகம் இல்லை, ஆனாலும் அது மேற்கொண்டு சந்தேகம் வராதுங்கிற நிச்சயம் இல்லை. இப்போதைக்கு சந்தேகம் இல்லை, ஆனா மேற்கொண்டு பேசும்போது இல்ல வேற ஒரு காரணத்தால சந்தேகம் வரலாம். ஆனால் அந்த சந்தேகம் வராம இருக்கிறதுக்கு இப்பவே தீர்மானம் பண்ணி விடுறது, நிச்சயம் பண்ணி வச்சுக்கிறது. சந்தேகத்தை தடுக்கிறதுக்கு ஆரம்பத்திலேயே உபாயம் பண்ணலாமே அப்படின்னு ஒரு காரணத்துக்காக அந்த சமயத்துல வாதம் பண்ணலாம். அல்லது இப்ப வெறும் ஜெயிக்கிறதுக்காக தான், யாரு ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வாதம் ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். ஜல்ப கட்டான்னு அப்ப சொல்றது, வாத கட்டா இல்ல, இது ஜல்ப கட்டான்னு அப்ப சொல்றோம். இப்ப ஜல்ப கட்டான்னு சொல்லும் போது சந்தேகம் வராது. இந்த சந்தேகம் வராது. அப்படி இருக்கும்போது இந்த விப்ரதிபத்திக்கு என்ன உபயோகம்ங்கிற கேள்வி நிற்கும். இவர் சொல்ற சரஸ்வதி
அந்த கதையில கூட இந்த விப்ரதிபத்தி அவசியம் மத்தியஸ்தன் சொல்லிதான் காமிச்சாகணும், சொல்லித்தான் ஆகணும். இல்லாட்டா இவனுடைய ஸ்வகர்த்தவிய நிர்வாகம் ஆகாது. ஸ்வகர்த்தவிய நிர்வாகாய இந்த விப்ரதிபத்திய அவசியம் மத்தியஸ்தன் சொல்லித்தான் ஆகணும். அது என்னது ஸ்வகர்த்தவிய நிர்வாகம்? நான் ஆரம்பத்துல சொன்னேன், மத்தியஸ்தனுடைய பிரதான கர்த்தவியம் என்னன்னா யாரு ஜெயிச்சா யாரு தோத்தான்னு நிர்ணயம் பண்ணி சொல்ல வேண்டியது. ஜெயபராஜய வியவஸ்தை அவன் கையில இருக்கு. அவன் தான் தீர்மானம் பண்ணணும் இவனுக்கு ஜெயம் இவனுக்கு பராஜயம்ங்கிறது. இது அவனுடைய முக்கிய கர்த்தவியம், பிரதான கர்த்தவியமாக இருக்கு. இந்த கர்த்தவியத்தை அவனால சரியாக செய்ய முடியாமல் போகலாம். இந்த விப்ரதிபத்தி வாக்கியத்தை சொல்லலாம். எப்படி சொல்றது, ஏன் செய்ய முடியாது அப்படின்னு கேட்டா, இங்க விசாரம் பண்ணும்போது எப்படி போகும்னு கேட்டா பிரதானமா ஒரு விஷயம். இப்ப துவைத்தம் சத்தியமா மிச்சையா, இது பிரதான விஷயம். இந்த விஷயத்துல யார் ஜெயிக்கிறா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான உத்தேசம். இது பேசிட்டு இருக்கும் போது இவ ரெண்டு பேரும் இந்த வாதி பிரதிவாதிகள் அவாந்தரமா எத்தனையோ விஷயங்களை பத்தி சர்ச்சை பண்ண வேண்டியது வரும் இல்லையா? இதுக்கு அங்கமாகவோ ரொம்ப தூரக்க இதுக்கு ஏதோ விதமா உபயோகப்படுறதுங்கிறதுனாலயோ அவாந்தரமாக பல விஷயங்களை பத்தி சர்ச்சை பண்ண வேண்டியது வரும். எப்படின்னா இப்பவே இந்த விப்ரதிபத்தி வாக்குங்கிறது உபயோகப்படுறதா இல்லையா, இதுக்குள்ள அந்த சம்சயம் எப்படி உபயோகப்படுறது, பட்சத்தையா உபயோகப்படுறதா, வேற விதமா உபயோகப்படுறதா, இப்படி எல்லாம் சர்ச்சை வந்தது இல்லையா? இந்த மாதிரி அவாந்தரமான அநேக சர்ச்சைகள் அதுக்குள்ள வரும். அப்படி வரும்போது சில சந்தர்ப்பங்கள்ல எதிராளி ஜெயிக்கலாம். ஒரு சில அவாந்தர விஷயங்கள் இவன் ஒரு விஷயத்தை எடுத்து பேசியிருக்கான், இந்த மாதிரி இந்த காரணம் அவாந்தர விஷயத்தை பத்தி பேசியிருக்கான், அவன் கண்டிச்சுட்டான், இது அவளை கண்டிச்சுட்டான். இப்ப நான் சொல்றேன், எங்க சம்சயங்கிறது அனுமானத்துக்கு ரொம்ப அவசியமான விஷயம், அதனால சம்சயத்துக்காக விபதி பண்ணப்பட்டது, அதுதான் பண்றது அப்படின்னு நான் சொன்னேன். அவன் கழிச்சுட்டான், சம்சயம் ஒன்றும் அனுமானத்துக்கு அவ்வளவு வேண்டியது இல்லை, அவளே வேண்டாம்ட்டா கனகர்ஜிட்டேன்னா மேகானுமானத்துன்னு இருக்கா, அங்கெல்லாம் சம்சயம் இல்லை, அதனால நீ சொல்றது சரியில்லை அப்படின்னு எதிராளி சொல்லிவிட்டான்னு வச்சுக்கோம். இந்த விஷயத்துல இவன் வாய முடிக்கணும் அப்படின்னா சரின்னு ஒத்துக்கணும். இதை பார்த்து அவன் ஒரு சமயம் போய் சொல்லிட்டான்னா, நான் சொன்னதை நீயே ஒத்துந்து கேட்பாரு அப்படின்னு கை கட்டிட்டான்னா அந்த சமயத்துல ஜனங்கள் ஏமாந்து ஓஹோ ஒன்றுதான் ஜெயிச்சுட்டான் போல இருக்கு அப்படின்னு. விபரீதத்துக்கு உபயோகம் இல்லை, சம்சயம் விபரீதத்துக்கு உபயோகமே இல்லை, சந்தேகத்துக்கு இவன் சொன்ன உபயோகத்தை அவன் இல்லைன்னு நிராகரணம் பண்ணிட்டான், அதனால இவருக்கு ஜெயம் வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் துவைதம் சத்தியமா மிச்சையாங்கிறது தான் இந்த பிரதான விஷயம். அது இங்க ஒண்ணும் சித்திக்கல. இன்னும் இது அவாந்தரமா நீங்க போகும்போது இந்த சந்தேகம் உபயோகப்படுறதா இல்லையா அப்படிங்கிறத நீ உபயோகப்படலைன்னு சொல்லிட்ட, சரி நானும் ஒத்துமுட்டேன். இது அவாந்தர விஷயம், இது உனக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லை. நமக்கு பிரதான விஷயம் துவைதம் சத்தியம்னு சித்திச்சுதா, அது சித்திச்சாதான் உனக்கு ஜெயம் இல்லையா? இப்ப அந்த பிரதான விஷயத்தை தான் இவன் தெரிவிக்கிறது, விபதிபத்தி வாக்கியம் தெரிவிக்கிறது. துவைதம் மித்யானவா அப்படின்னு விபதிபத்தி வாக்கியத்தை பண்றானே தவிர நடுவர் அவாந்தர விஷயத்தை பத்தி எல்லாம் இவன் விபதிபத்தியில சொல்றது கிடையாது. இந்த பிரதான விஷயத்தை ஏன் இவன் தெரிவிக்கணும்னு சொன்னால், இந்த வாதி பிரதிவாதிகள்லாம் நடுவுல தான் ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கிறதுனால ஒரு ட்ரிக்கெல்லாம் பண்ணுவா, ஏதாவது இதெல்லாம் சாமர்த்தியத்தை காமிக்கிற இது இருக்கு, சான்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவாந்தரமா எதையாவது ஒருவங்க சொல்லிட்டு நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக பிரதான விஷயம் என்னதுன்னு ஆரம்பத்திலேயே தெரிவிச்சு விடுறான். இந்த விஷயத்தை விட்டு வேற எதையாவது சொல்லிட்டு நான் ஜெயிச்சேன்னு நீ சொல்லக்கூடாது, அது ஒத்துக்க முடியாது. அதுக்காக இதை சொல்லணும். இதை சொன்னா அவளால் அந்த அபலாபமே பண்ண முடியாது. ஏன்னா இவனும் சொல்லிட்டான், சபையில இருக்கிறவா அத்தனை பேரும் விஷயத்தை தெரிஞ்சுட்டா கேட்டுட்டா, என்ன விஷயத்துல இந்த விசாரங்கிறத கேட்டாச்சு. இப்படி இருக்கும்போது அவ ரெண்டு பேரும் எந்த சாமர்த்தியத்தையும் காமிக்க முடியாது. இந்த பிரகிருத்தமான இந்த பிரதான விஷயத்துல தீர்மானம் பண்ணி என் பக்கம் ஜெயிச்சாதான் எனக்கு ஜெயம், இல்லாட்டா இல்லை. அவாந்தரமா வந்த ஜெயம் எனக்கு உபயோகம் இல்லை. இப்ப அதனால இப்போ இந்த விபரீதத்தை தெரிவிக்கலன்னு சொன்னால் மத்தியஸ்தனால ஜெயபராஜய விவஸ்தை பண்ண முடியாது போயிடும். ஏன்னா அவாந்தர விஷயத்துல பிரதான விஷயம் என்னன்னு தெரியவே தெரியாது. அதை பார்த்து ஏதோ பேசிட்டு இருக்கா, நடுவில் அவர் பேசினதுக்கு இவர் பதில் சொல்லிட்டாரு, அவரால் பேச முடியல, சரிதான ஒத்துக்க வேண்டியது அப்படிங்கிறத பார்த்து ஜனங்கள் ஏமாந்து விடுவாங்க. அப்ப ஜெயபராஜய விவஸ்தை இல்லாம போயிடும். அதனால அந்த ஜெயபராஜய விவஸ்தைங்கிற ஒரு ஸ்வகர்த்தவியத்தை நிர்வாகம் பண்றதுக்காகவே இந்த விபரீதத்திய
பிரதர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. மத்தியஸ்தன் பண்ற முதல் காரியம் இது. ஆக இந்த விப்ரதிபத்தி வாக்கியம் 3 விதமா உபயோகப்படுறது. என்ன? இவாளுக்கே சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுறது. ஆக சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக விசாரம் பண்ண வேண்டியது அவசியம். சரி, இவா 2 பேருக்கும் சந்தேகம் இல்லைன்னு வச்சுக்கோம். அங்க இருக்கிறவாளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துறது, அதுக்காக இவா 2 பேரும் விசாரம் பண்றா, அதனால அவளுக்கு சந்தேக நிவர்த்திங்கிற பலன் ஏற்படுறது. சரி, இப்படி சொல்லலாம். சரி, எல்லாருக்குமே நிச்சயமா இருக்கிறதுனால யாருக்குமே சந்தேகம் வரத்துக்கு சான்ஸ் இல்லைன்னு வச்சுட்டாலும், இந்த மத்தியில ஜெயபராஜயத்துல ஒரு அவ்வியவஸ்தை வராமல் இருக்கிறதுக்காக ஆரம்பத்தில் தன்னுடைய ஸ்வகர்த்தவை இவாதான் ஜெயிச்சாங்கிற தீர்மானத்தை ஸ்வகர்த்தவை வரிக்க அதை நிர்வாகம் பண்றதுக்காக இந்த மத்தியஸ்தன் ஆரம்பத்துல இந்த விப்ரதிபத்தி வாக்கியம் சொல்ல வேண்டிய அவசியம் தான். அதனால ஆரம்பத்தில் விப்ரதிபத்தி வாக்கியம் மத்தியஸ்தன் சொல்றதுங்கிறது வெறும் தார்க்கிக சம்பிரதாயம், வியர்த்தம்னு நியாயாமிரதக்காரர் சொன்னாரு. அது தப்பு. இது மதுசூதன சரஸ்வதி அவருக்கு சொல்லக்கூடிய பதில். முதல்ல இந்த விப்ரதிபத்தி இது இப்படி தஸ்மா சமயபந்தாதிவத் ஸ்வகர்த்தவ்ய நிர்வாகாய மத்தியஸ்தேன விப்ரதிபத்தி பிரதர்சனீயைவ. அவர் வேண்டான்னு சொன்ன இவர் வேணும் அப்படின்னு சாப்பிட்டார். இதுக்கு மேல யாரும் வேணும்னு சொல்றதுக்கு ஆள் வரல. இதுக்கு மேல தரங்கணி வேலை வந்திருக்கு. ஆனால் இதுக்கு மேல இதை கண்டனம் பண்றதுக்கு, இந்த விஷயத்துல இன்னும் கண்டனம் பண்றதுக்கு